ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பான வேதிக் அஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு உங்களது சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள். நாம் இப்பொழுது பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த பங்குனி மாத பலன்களானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது. உங்களது சொந்த ஜாதகத்திலிருந்தும் நடக்கின்ற தசாபுக்தியிலிருந்தும் இது வேறுபடலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த பங்குனி மாதமானது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல சிறந்த மாதமாக அமைந்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, வீடு கட்டக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது. இத்தனை வருஷமாக நான் நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டே இருந்தேன் வீடு கட்டுறதுக்கு. என்னால் வீடு கட்ட முடியலை. ஒரு இடம் கூட என்னால் வாங்க முடியலை. அப்படி இல்லை, நான் ஒரு வீடை கட்ட ஆரம்பித்தேன், அந்த கட்டின வீடு பாதியிலேயே நிற்கிறது. இல்லை, பூர்வீகத்தில் எனக்கு வீடு இருக்குது, கிராமத்தில் இருக்குது, அந்த வீட்டை கட்டணும்னு நினைக்கிறேன், அதுவும் நடக்கலை. அப்படி இல்லையா, ஏதோ பிரச்சனைகள்னால வீடு இடிஞ்சிடுத்து. அந்த இடிஞ்ச வீட்டில் சரி பார்க்கணும், ஓட்டைகளை சரி பார்த்து அதை மேலே எழுப்பணும்னு நினைக்கிறேன், எதுவுமே நடக்கலை. அப்படின்னு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் வீடு கட்டக்கூடிய யோகம் சிறப்பானதாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல், நான் என்னுடைய வேலையே கட்டடம் கட்டி கொடுக்கறது தான். இல்லை, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, பெரிய பெரிய நிறுவனங்களை உண்டு பண்ணுறது, இதுதான் என்னுடைய வேலை. நானே ஒரு கட்டட தொழிலாளி தான். அப்படின்னா எனக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் என்னை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, நான் சாதாரண ஒரு வேலை தான் பார்க்குறேன், கட்டடம் கட்டுற இடத்துல ஒரு வேலை தான் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை, நான் தனியாக ஒரு இடத்துல போய் ஒரு வீடை கட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையும். ஆக மொத்தத்தில் முதல்ல ஒன்று, நம்ம இடம் வாங்கி வீடு கட்டி இதெல்லாம் பண்ணுவோம். அப்படி இல்லை, நம்மளே அந்த தொழில் தான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, அடுத்தது பார்த்திங்கன்னா, புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு. அது ஒரு காராக இருக்கலாம், இல்லை பைக்காக இருக்கலாம். அந்த மாதிரி புது வாகனங்களை நான் நினச்சிட்டு இருக்கேன். பல வருஷமாக ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நிறைய தடங்கல்கள் இருக்குது, நடக்கலை. அப்படின்னா இந்த மாதம் எப்படியான உங்களுக்கு ஒரு வாகனம் கிடைத்துவிடும். அது ஒரு சைக்கிளாக கூட இருக்கலாம், என்ன கார். அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு, முயற்சிக்கு தகுந்தவாறு அந்த கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமான வாகன பிராப்தியை கொடுக்கும். இல்லை அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு கார் கம்பெனியில் வேலை செய்கிறேன், இல்லை ஒரு கார் கம்பெனி வச்சுட்டுருக்கேன், இப்படி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், ஒரு புகழ் கிடைக்கும். அல்லது என்னுடைய இந்த கார் கம்பெனியினுடைய பெயர் பெரிதாக வளரும், எனக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இப்படியாக காரை வாங்கணும்னு நினைக்கிறதா இருந்தாலும் சரி, கார் கம்பெனி வச்சு நடத்தின்னு இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல், உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய மாதமாக இருக்குது. இப்போ அவங்களுடைய தம்பி இருக்கான், சொந்தக்காரன் பையன் இருக்கான், யாராவது ஒரு பையன் தெரிஞ்ச பையன் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான், படிக்கிறதுக்கோசரம் நம்ம வீட்டில் உட்காந்துப்பான். ஒரு 4 மாதம் இங்கே படிக்கிறதுக்காக இருக்கேன், இல்லை இந்த டிகிரி படிக்கிறேன் ஒரு 6 மாதம், அதனால் நான் உங்கள் வீட்டில் இருந்து படிக்கிறேன் அப்படின்னு வருவான். அவனை வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா, நல்லா படிச்சுட்டான், டிகிரிலாம் முடிச்சுட்டான், வேலை தேடின்னு இருக்கான் அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் நீங்கள் சிபாரிசு செய்தால் அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய அம்சமும் உங்களுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சவர் தான், நீ போய் கேட்டு முயற்சி பண்ணு, உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் போய் முயற்சி செஞ்சால் அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துவிடும். அது மட்டும் இல்லாமல்,
சின்ன லெவலில் இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட்டில் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது, இருந்தாலும் கீழ்நிலை போஸ்டிங் அப்படின்னு நிறையா இருக்குது. சின்ன 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 வேலைகள் அரசாங்கத்திலேயே நிறைய வேலைகள் இருக்குது. அந்த மாதிரி வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் அந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அரசாங்கத்தில் வேண்டாம், நான் ஏதோ ஒரு வேலை தேடின்னு இருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன கடையில் எனக்கு வேலை கிடைச்சா போகிறோம், இல்லை ஒரு டைலர் ஷாப்பில் வேலை கிடைச்சா போகிறோம், இல்லை ஒரு ஹோட்டலில் வேலை கிடைச்சா போகிறோம். அது மாதிரி எனக்கு ஒன்றும் வேலையே இல்லை, ஏதாவது முயற்சி பண்ணி ஒரு வேலையை நான் தேட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கவங்க தகுதிக்கு தகுந்தாப்புல முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடச்சிடும். அதாவது அதில் ஊதியம் ஜாஸ்தியாக இருக்கலாம், குறைச்சலாக இருக்கலாம். வேலையே இல்லாமல் வீட்டில் இருக்கிறத விட ஏதான ஒரு வேலை கிடச்சி அந்த வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதுக்காக நம்ம தகுதிக்கு தகுந்தாப்பில் முயற்சி செஞ்சோம்னா நிச்சயமாக வேலை கிடச்சிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யாத்திரைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இந்த மாதம் வரலாம். ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல போய் உங்களுக்கு கேதுவானவர் அமர்ந்திருக்கிறார். கேது ஞானகாரகர். அவன் என்ன பண்ணுவான், இந்த யாத்திரை கோவில் ஆலய தரிசனங்கள், நிறையா ஆலயங்களை பார்க்கறது, அப்படி இல்லை அப்படின்னா மகான்களுடைய சந்நிதிகளை போய் தரிசனம் பண்ணுறது, இல்லை மகான்களுடைய அனுகிரகங்கள் நமக்கு கிடைப்பது, அப்படி இல்லை அப்படின்னா பெரியவர்களுடைய ஆசி கிடைப்பது போன்ற நிகழ்வுகளை இந்த கேதுவானவர் பண்ணுவார். 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துலேயும் 4 கிரகங்கள் போய் உட்காருறது. அப்போ என்ன பண்ணாகணும், அவசியம் பிரயாணம் பண்ணியே ஆகணும். ஒரே இடத்துலையே நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு இல்லை. இந்த மாதம் பிரயாணம் செய்யக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது. அந்த பிரயாணம் எப்படியாக இருக்கும், முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரயாணம் யாத்திரையாக இருப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலுமே இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் இந்த விஷயத்தை நான் உனக்கு முடித்து தரேன், இல்லை நான் பண்ணி கொடுத்துட்றேன், இல்லை என்கிட்ட விட்டுடு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி வாக்கு கொடுத்தா அது உங்களுக்கு பெரிய இடைஞ்சலில் கொண்டு போய் விட்டுடும். இன்னொன்று, பெருசாக எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னால் முடியும், எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன் அப்படின்னு பெருசாக வெளியில் ப்ராபகண்டா பண்ணி பெருசாக பேசிக்கக்கூடாது. அப்படியெல்லாம் பேசிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தகுதி இருக்கலாம், செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அதை முயற்சி செய்யும்போது என்ன ஆகிடும், உங்களுக்கு அது எல்லாமே முயற்சி அற்றதாக ஆகிடும், பலனற்றதாக ஆகிடும். அதனால் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பெருசாகவும் சொல்லக்கூடாது, நான் இதை செஞ்சு முடித்து கொடுத்துட்றேன்னு வாக்கு கொடுக்காமலும் இருப்பது நல்லது. சரி, இந்த மாதம் நான் யாரை நமஸ்காரம் பண்ணலாம், யாரை பூஜை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பெருமாளை பூஜை செய்வது மிகவும் நல்லது. உங்களுடைய கிராமத்திலோ ஊரிலோ நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கே பெருமாள் கோவில் இருக்கோ அங்கே போய் பெருமாளை தரிசனம் செய்யுங்கள். ஒரு சனிக்கிழமைகளில் அல்லது புதன்கிழமையில் பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி அந்த பிரசாதத்தை வாங்கிக்கோங்க. பாக்கி சமயங்களில் பிரதட்சிணம் செய்வது, ஸ்தோத்திர பாராயணங்கள், பாடல்களை பாடுவது, ஸ்லோகங்களை சொல்வது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வது இந்த மாதம் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்களை அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தனியான கட்டணம் உண்டு. இந்த மாதத்தினுடைய இந்த கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு நான் அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.